நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நேயர்களே, எல்லா பெண்களுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக மாறுபட்டிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நம்மளால எதுவும் செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நிறைய பெண்களுக்கு மத்தியில் வரதான் செய்யுதில்ல. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி பெண்களால் எல்லா துறைகள்லையுமே எப்போவுமே சாதிக்க முடியும், அது தமிழ் துறையாகவே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு நிறைய கவிதை எழுதி புத்தகங்களும் வெளியிட்டு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கவிஞர் மற்றும் எழுத்தாளர் ராஜலட்சுமி அவர்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்காங்க. ஸோ வாங்க பேசலாம். தொடர்ந்து மிஸ் பண்ணாம நிகழ்ச்சியை கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். முதல்ல நேயர்கள் கூட உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது ராஜலட்சுமி, நாஞ்சில் ராசு. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அதிரை எஃப்எம் குழுமத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில். அதனால அதை நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னுடைய பெயரை புனை பெயராக நாஞ்சில் ராசு, ராஜலட்சுமி சுபாகரன் தான் நான். அறிமுகம் என்றால் இது மட்டும்தான். ஆனால் இதை தாண்டி ஒரு மின்னணுவியல் பட்டய படிப்பும் பிசி, அதாவது இளங்கலை கணிப்பொறியியல் படித்திருக்கிறேன். அதே மாதிரி யோகமும் மனித மாண்பும் அப்படிங்கிற பட்டய கல்வியும் நான் படித்திருக்கிறேன். ஒரு 6 வருட காலம் ஹிந்தி ஆசிரியையாகவும் தனியார் பள்ளியில் பணி செய்தேன். அதை தாண்டி தற்சமயம் என்னுடைய அடையாளமாக சமூகம் எனக்கு தந்தது என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே எனக்கு கவிஞர், பேச்சாளர், பாடகி, கருத்தாளர், நூலாசிரியர், சாதனையாளர், பல விருதுகளுக்கு சொந்தக்காரர், மதிப்புறு முனைவர் என்று பல பரிமாணங்களை எனக்கு கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, நான் கலைச்சாரல் பன்னாட்டு தமிழ் சங்கமம் தஞ்சாவூரை சார்ந்த அந்த குழுமத்திற்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். என்னுடைய நிறுவனமாக சங்கீத சாரல் பல்கலை சங்கமம் என்னும் ஒரு அமைப்பை தொடங்கி இப்பொழுது தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதை தாண்டி கனடா தமிழாழி பேரவையின் இசைக்களத்திற்கு தொகுப்பாளராக இருக்கிறேன். மேலும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் அப்துல் கலாம் சாதனையாளர் பேரவையின் பொறுப்பாளராகவும் இப்பொழுது நான் பொறுப்பேற்றுக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தமிழ் பணியை. இதுதான் என்னுடைய ஒரு அறிமுகம். என்னை பற்றி கேட்டால் நான் சொல்வதற்கு இதுதான். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கவி பயணம் அப்படின்றதே ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? சொல்லப்போனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி ஒரு கோவிலுக்கு போய் நம்ம ஒரு வழிபாடு செய்யும் போது ஒரு மன நிறைவு கிடைக்கிறதோ, அந்த மன நிறைவு என்னுடைய இந்த கவிதை பயணத்தில் நிச்சயம் எனக்கு கிடைக்கிறது. ஆர்வத்தோட செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் என்னை ஒரு துடிப்போடு, இளமையோடு, ரசனையோடு வைத்துக் கொள்வது இந்த கவி பயணம், கலை பயணம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த ஒரு இலக்கிய பயணத்தினாலதான் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வெளி உலகத்திற்கு அதிகம் பழக்கம் இல்லாத, போகிறதுக்கு சூழல் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இந்த இணையதளம் ரொம்ப கை கொடுத்தது. அதுவும் இணையதளத்துல இந்த மாதிரி பல குழுமங்கள் கிட்டத்தட்ட ஒரு கொரோனா காலகட்டத்தில் அனைவரும் முடக்கப்பட்டிருந்த காலத்தில் அவங்களுடைய மன எழுச்சிகள் எல்லாமே அந்த உள்ளுக்குள்ள அடக்கி வைக்கப்பட்ட திறமைகளும் உணர்ச்சிகளும் இந்த ஒரு இணையதளம் மூலமாக எழுத்து கலை அப்படிங்கிற ஒரு பரிமாணம் எடுத்தது. அந்த வகையில எனக்கும் அந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவும் தருகிறது. ஏன்னா இப்ப வீட்டுல ஒரு வேலை செய்துட்டு இருக்கும் போதே நான் அதை ரசித்து செய்ய வைக்கிற அளவுக்கு எனக்கு இந்த கலை பயணம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. கருத்துக்களை வெளிக்கொண்டு வர முடியும் இதனால. எழுதும் போதும் சரி, பேசும் போதும் சரி, நிறைய சொல்ல முடிகிறது, சிந்திக்க வைக்கிறது. இப்போ நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா மேம்? இந்த தமிழ் மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் அதிகமானுச்சு மேம்? சொல்லப்போனா எனக்கு தாய்மொழி மலையாளம் தான். அதனால நாங்க வீட்டுல மலையாளம் தான் பேசுவோம். ஆனா நான் படித்தது எல்லாமே 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் தான். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த கிளாஸ்ல டீச்சர்ஸ் எடுக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. உரைநடை பகுதியை தாண்டி இந்த இலக்கணம் எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷனா இருக்கு. சங்க இலக்கியங்கள்லாம் பத்தி சொல்லும் போது அதுக்குள்ளே டீப்பா போவேன். அந்த ஒரு ஆர்வம். 2வது என்னுடைய உச்சரிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு
ஆசிரியர்கள் சொல்லும்போது என்னன்னா, அந்த நேரங்கள்ல வந்து வாசிக்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு வகுப்பு எடுத்து முடிக்கும் போதுமே நம்மள ஏதாவது செய்யுள் வாசிக்க சொல்லுவாங்கல்ல. இந்த ஆர்வம் எனக்குள்ள அப்படியே வந்தது. 2வது என்னுடைய தந்தை வந்து மலையாளம் தான் அவங்களுடைய தாய்மொழி. ஆனாலும் தமிழ் வந்து ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அப்ப படிப்பாங்க. அப்படி அவங்க நெறைய நாவல்கள்லாம் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு ஆர்வம் தோன்றியது. அப்படி கவிதை எழுதுவது பள்ளி பருவத்திலேயே 9ஆம் வகுப்பிலேயே தொடங்கியது. ஆனால் அது வெளிக்கு அதாவது வெளியில காட்டல. எழுதி எழுதி எனக்குள்ளே வச்சுக்குவேன். பிறகு கல்லூரியில போன பிறகு கவிதை போட்டிகள் வந்து வைக்கும்போது தொடர்ந்து 3 வருடமும் முதல் நிலையில அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கக்கூடியது வந்து நானா தான் இருந்தேன். அதனால அந்த கல்லூரியிலே எனக்கு வந்து கவிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்த வந்து தந்தாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய தூண்டுதல் எனக்குள்ளே கொடுத்தது. இன்னும் நம்ம நெறைய கவிதைகள் எழுதணும் அப்படின்ட்டு. இந்த தமிழ் ஆர்வம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை பிரயோகம் இருக்குதே, இது வந்து எங்களுடைய நாஞ்சில் பகுதிகள்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மலையாளம் சொல்லுவாங்க. ஆனா, அது இப்போ நான் கேட்க கேட்க இதெல்லாம் சங்ககால வார்த்தைகளா இருக்கும்போது, எனக்கு இன்னும் வந்து என்னுடைய மொழி வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு வருகிறது. இதுதான் என்னுடைய ஆர்வம். இந்த ஆர்வம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ரசிக்க வைத்தது எனக்கு. எத பார்த்தாலும் ஒரு துணி துவைச்சுட்டு இருந்தாலும் உடனே அதுல வந்து ஒரு கவிதை வந்துரும். இது வந்து இந்த தமிழ் ஆர்வம் தான். அது உடனே நான் உட்கார்ந்து எழுதுவேன். இப்படித்தான் என்னுடைய தமிழ் ஆர்வம் எனக்கு அதிகமாக அதிகமாக வந்தது. அதனால கொஞ்சம் பேசுறதுலயும் தமிழ் கொண்டு வரணும்னு நான் நினைப்பேன். புரட்சிகரமா சொல்றோம் தாய்மொழி வளர்க்கணும் அப்படின்னு. ஆனா பேச்சுல வந்து அத கொண்டு வரணுமே அப்படின்ட்டு அதிகம் என்னுடைய மொழியான இந்த மொழியில வந்து கலப்பில்லாம பேசுறதுக்கு பார்க்கிறேன். தாய்மொழி மலையாளமா இருந்தாலும் அந்த தமிழ் அழகா பேசுறீங்க பாத்தீங்களா? அது கேட்கும்போதே உண்மையாவே அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே போல இந்த தமிழ் சார்ந்து வேற என்னென்ன விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கீங்க மேம்? தமிழ்ல வந்து நான் சொன்ன மாதிரி நான் 2000த்துல இருந்து புலனங்கள்லயும், முகநூல் குழுமங்களையும் கவிதை எழுதத் தொடங்குனது, கட்டுரை எழுதத் தொடங்கினது. இப்படி என்னுடைய இலக்கிய பயணம் தொடங்கிட்டு இருக்கும்போது, அங்கதான் நான் வந்து பட்டிமன்றத்திற்கு போனது. இப்படி வந்தது. அப்ப வந்து நிர்வாகியா ஒரு குழுமத்துல வந்து இணை நிறுவனராக இருந்து தொடர்ந்து ஒரு 3 ஆண்டு காலம் பாட்டரங்கம், பேச்சரங்கம், பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி செய்துட்டு வந்து தொடர்ந்து 3 வருடம் அவங்களுடைய ஆண்டு விழா எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு வந்து நான் புலனத்துக்குள்ள வந்து அங்கேயும் இந்த கலைச்சாரல் பன்னாட்டு தமிழ் சங்கமத்துல வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக நான் இணைந்தேன். அதுல இருந்து நிறைய இந்த மாதிரி கவிதை போட்டிகள் அதெல்லாம் வந்து அங்க வைப்பாங்க. தொடர் சாதனை நிகழ்வு நாங்க செய்ய தொடங்குனோம். ஒரு 25 மணி நேரம் 40 நிமிடம் வந்து சாதனை ஒன்று பண்ணியிருந்தோம். அப்ப அதுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக நான் தான் முழுவதுமாக பொறுப்பெடுத்து செய்தேன். அதே மாதிரி கலைச்சாரல் மூலமாக தாய்மொழி தினத்தை ஒட்டி 25 மணி நேரம் 25 நிமிடம் வந்து அதுவும் ஒரு உலக சாதனை நிகழ்வாக நாங்க செய்தோம். இது எல்லாமே வந்து என்னுடைய தமிழ் ஆர்வமும் அதிகரித்தது. என்னுடைய அறிவும் இதனால வந்து மெருகேறிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய கருத்தாளர்களுடைய கருத்துக்கள் கேட்கும்போது சமூகம் சார்ந்த கண்ணோட்டங்களும் மாறுபட்டு கிடைத்தது. இப்படி என்னுடைய தமிழ் பணி நடந்துட்டு இருந்தது. இதே மாதிரி பட்டிமன்றங்கள், குழுமங்கள்ல வந்து இலக்கிய குழுமங்கள் வந்து பட்டிமன்றம் நடக்கும் போதும் இல்ல ஒரு கட்டுரை இத மாதிரி கொடுக்கறது வந்து ஒரு தமிழ் பணி தானே. இதை செய்துட்டு இருந்தேன். இதுல வந்து இன்னொரு பரிணாமமாக நான் எனக்குன்னு ஒரு நிறுவனத்தை நான் தொடங்கி ஒரு குழுமத்தை தொடங்கி இதுல வந்து என்ன மாதிரி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு செய்ய வைக்கணும்னு சொல்லி அவங்கள ஊக்குவித்து அதுவும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சாதாரண மக்களையுமே எழுத தூண்டக்கூடிய வகையில நீங்க செயல்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா எது சொல்லுவீங்க மேம்? சூழல் தான். எனக்கு வந்து என்னுடைய ஒரு நூல் வெளிவரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருடம் ஆனதற்கு காரணம் சூழல் தான். அப்ப இத மாதிரி வாய்ப்பு இல்லாம எத்தனையோ பேர் இருப்பாங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் அதுவும் இல்லத்தரசிகள்னு வரும்போது கொஞ்சம் வெளியில போறதுக்கு அவங்க குடும்ப சூழல் இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கும். அப்போ வாய்ப்புகள் வந்து கிடைக்காமல் இருக்கும். ஒரு சிலருக்கு வீட்ல அனுமதி கூட கிடைக்காமல் இருக்கும். அதனால இந்த குழுமங்கள்ல போட்டி அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க எழுதணும் அப்படிங்கிறது வந்து அதாவது சாதாரணமா பேசினா போதும் அப்படின்னு அவங்கள கொண்டு வரும்போது அவங்கள அறியாம அவங்களுக்குள்ள அந்த திறன் இருக்குது. அத வந்து வெளியில கொண்டு வந்தாங்க. வெளியில வாய்ப்பு கிடைக்காட்டாலும் இத செய்யட்டும் அப்படிங்கிறது. இந்த பணி தான் வந்து ஒரு சாதாரண மக்களையும் எழுத தூண்டுவதற்கு காரணமாக அமைந்த ஒரு தருணம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா மேம். இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நெறைய பேரால வெளில வர முடியல. ஸோ நமக்குமே அந்த ரிஸ்க் இருந்துச்சு. இதே போல இருக்கவங்கள வெளில கொண்டு வரணும் அப்படின்னு நெனச்சு நீங்க ஒரு செயல செஞ்சுட்ருக்கீங்க. இது நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இத தாண்டி நீங்க புத்தகம் எழுதுறேன் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன புத்தகங்கள் எழுதி வெளியிட்ருக்கீங்க மேம்? புத்தகம் என்னுடைய சொந்த படைப்பு அப்படின்னு வரும்போது, நாஞ்சில் ராசுவின் தாழ் சேர்ந்தமை அப்படின்ட்டு ஒரு நூல் வந்து போன வருடம் மே மாதத்தில் நான் வெளியிட்டேன். ஆனா அதற்கு முன்னதாக
விண்மீன் துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைக்கூ புத்தகம் வந்து ஒரு 6 பேர் சேர்ந்து நாங்க வெளியிட்டோம். ஒரு 10 பேர் சேர்ந்து தொகுப்பு நூல்கள் வெளியிடுவோம்ல. இந்த மாதிரியும் என்னுடைய கவிதைகள் நிறைய நான் கொடுத்திருக்கிறேன். நீங்க படிச்ச புத்தகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஏன் அந்த புத்தகம் உங்களுக்கு அவ்ளோ பிடிக்கும்? நான் படித்த புத்தகம் அப்படின்னா, நான் நிறைய நாவல் தான் படிப்பேன். ஆனா அத தாண்டி நான் வந்து என்னுடைய குழுமத்திற்காக இந்த ஒரு சாதனை நிகழ்வு நான் பண்ணக்கூடிய நேரத்துல திருக்குறள் நான் வந்து முழுவதுமாக வாசிப்பேன். அதாவது நம்ம வந்து திருக்குறள் அங்கங்கே நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனா இந்த 1330 திருக்குறளையும் நான் வாசிக்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு பெருமையாக இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுல வந்து பெருமிதம் எனக்கு கிடைச்சது. 2வது வந்து இவ்வளவு நாள் இந்த புத்தகத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! அதாவது ஃபுல் கருத்தும் வாசிக்கலையே அப்படின்னு. அதாவது ஒரு கரு வந்து வெளியில வந்து அப்போ இருந்தே அந்த ஒரு குழந்தை எவ்வளவு அழகா வளரணும். அந்த இறப்பு வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வருது, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும், வாழ்வியல்ல வந்து நம்ம எப்படி இருக்கணும், அது மட்டுமல்ல, இப்போ நமக்கு எதிர இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை என்ன, அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மாற்று கோணத்துல சிந்திக்கணும். இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து திருக்குறள் சொல்லி தந்தது. நிறைய கருத்துக்கள் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அப்படியே கொண்டு வருது. ஒரு திருமணம், திருமணத்துல இருந்து அடுத்து ஒரு குழந்தை பேர் வந்தோடனே அடுத்தது எப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்து நம்ம சுற்றத்தோடி வாழணும். அடுத்தது சுற்றத்தை தாண்டி ஒரு மனிதன் எப்படி வெளியில போய் பணம், பொருள் ஈட்டணும். அந்த பொருள் மூலமாக அவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை ஒரு ஊடலோடு சேர்ந்து ஒரு அகமும் புறமுமாக அன்பும் வீரமுமாக எப்படி ஒரு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு இலக்கணத்தை தந்தது வந்து திருக்குறள். அந்த இது எனக்கு படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நிறைய கருத்துக்கள் எனக்கு கிடைத்தது. ஒரு செய்யுள் வந்து ஒரு வரி வந்து நமக்காக ஒரு அறிவுரை அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில நான் படித்த மகிழ்ந்த நூல், கடைபிடிக்க வேண்டிய நூல் அப்படின்னா அது நான் திருக்குறளைத்தான் சொல்லுவேன். ஓகே மேம். இப்ப வந்து உங்களுடைய வாழ்நாள்லயே பார்த்தீங்கன்னா, நான் இத தான் சாதனையா பார்க்குறேன் அப்படின்னு எது சொல்லுவீங்க மேம்? பெரிய அளவுல இன்னும் நான் சாதிக்கல. சாதிக்கணும். நிறைய சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஆனாலும் நான் இந்த கடந்து வந்த பாதைய பார்க்கக்கூடிய நேரம், என்னுடைய இந்த சங்கீத சாரல் பல்கலை சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த நான் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது 1 வருடம் முடிந்தது. ஆனா அது வந்து எப்படி நான் அந்த விதைய போட்டேன் அப்படின்லாம் நினைக்கும்போது, எனக்குள்ள ஒரு சாதனை பெண்மணி அப்படின்னு எனக்கு தோணும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் அது வந்து உருவான அந்த ஒரு சூழல்னு சொல்லுவோமே, எப்படி அந்த இது வந்து ஒரு முளைச்சது அப்படின்னு. அதத்தான் நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரப்போய், நான் வந்து இந்த சங்கீத சாரல் பல்கலை சங்கமம் அப்படிங்கிறத ஒண்ணு நான் வந்து கேட்டு பெண்கள் தினத்துக்கு அன்னைக்குதான் நான் வந்து திடீர்னு தான் எனக்கு மனசுல தோணிச்சு நான் செய்தேன். ஏன்னா, நான் தொடங்கினது வந்து பாட்டரங்கம் அப்படிங்கிற ஒரு குழுமமாக. அதாவது பாட்டிற்காக ஒரு குழுமம் அப்படின்ட்டு தான் நான் முதல்ல அதை எடுத்தேன். அந்த குழுமம் தொடங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த குழுமத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து வயது முதிர்ந்தவர்கள் நிறைய பேர் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாருமே இசை ஞானம் தெரிந்தவங்க கிடையாது. சும்மா பாடுவாங்க. இதை இடையில 2 மாசம் அதை வந்து நான் ஸ்டாப் பண்ண உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மன சோர்வாக இருந்தது. அப்ப எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, உங்ககிட்ட வந்து நாங்க எப்படி பழகுறோமோ, அது வந்து எங்க வீட்ல உள்ள ஒரு பொண்ணு எங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள அப்படி ஒரு பிடிப்பு இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாம போனோனே எங்களுக்கு ஏதோ ரொம்ப மனசுக்கு கஷ்டமா, ஒரு அழுத்தமாக இருக்கு. அப்ப இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, நீங்க திரும்பி எங்கள பாட வைங்க. ஒரு மகிழ்ச்சிய நீங்க தாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த குழுமத்த தொடங்கி, ஆனா இந்த குழுமத்துல இப்ப இருக்கக்கூடியது வந்து ஒரு 40 பேர், 45 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே 40 வயதுக்கு மேல் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. 2வது இதுல இருக்கக்கூடிய என்னுடைய அந்த உறவுகள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா? இது என்னுடைய ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாதனை நான் இத சொல்லதற்கு காரணம், அவங்களுடைய அனுபவத்துல அவங்க எனக்கு சொல்றது, எனக்கு வந்து சுகர் குறைஞ்சிருக்குமா? இந்த குழுமத்துல நான் இப்ப பாட வந்த பிறகு மனசுக்கு அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்குது. ஸ்ட்ரெஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப ரிலீஃபா இருக்குது. நான் ஹார்ட்டுக்கு மெடிசின் வந்து ஒரு இத்தனை மில்லி போட்டுட்டு இருந்தது. இப்ப இன்னைக்கு பாதியா நான் குறைச்சிருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இது வந்து ஒரு மன சந்தோஷத்தை கொடுத்தது. இதன் மூலமாக நான் என்ன பண்ணேன்னா, சரி வெறும் பாடல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்க வைத்தேன். இதுதான் எங்களுடைய சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலைப்பு அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா, ஒரு நெய்தல் திணை அப்படின்ட்டு தலைப்பு கொடுத்துருவேன். அப்ப நெய்தல் திணை என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமும் நான் கொடுத்துடுறது. அப்ப நெய்தல் திணை அப்படின்னு சொல்லும்போது கடலும் கடல் சார்ந்த ஒரு பாடலும் அந்த பழைய காலத்து பாடல்கள் எடுத்து பாடும்போது இன்னும் சுறுசுறுப்பாக அவங்க இருக்கிறாங்க. யாருமே வந்து எங்களால இந்த பாட்டு எடுக்க முடியல, நான் பாட முடியல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த எதில் அவங்கள அடுத்த கட்ட மகிழ்ச்சிக்கு வந்து அது ஒரு வழிகாட்டுதுல்ல. இது என்னுடைய ஒரு பெரிய சாதனையாக நான் நினைத்தேன்.
இது எல்லாமே செய்யும்போது எனக்கு அவ்வளவு மன நிறைவை தருகிறதா, இது எனக்கு சாதனையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு இல்லத்தரசி தானே. பெரிய அனுபவம் எனக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது இது என்னுடைய ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன். மற்றவர்களுடைய அன்பிற்கும், மன நிம்மதிக்கும் என்னாலான ஒரு சிறு உதவி. அவ்வளவுதான். சூப்பர் மேம். மறைமுகமாவே நீங்க பல சேவைகள செஞ்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது உங்ககிட்ட பேச பேச தான் எங்களுக்கே தெரிய வருது. ஸோ அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச பெரிய சவால் அப்படின்னா எத சொல்லுவீங்க மேம்? அத எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க? ஒரு பெண்ணாக எனக்கு சவால் அப்படின்னா, இந்த உடல் ரீதியான சவால்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மனசு அளவுல சில விஷயங்கள் நான் திரும்பி பார்க்கும்போது, இதெல்லாம் கஷ்டம்னு அந்த நேரம் அழுதுருக்கலாம். ஆனா அத தாண்டி பார்க்கும்போது, ச்சே இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு போன காலகட்டங்கள் தான் இருக்குது. குழந்தை பேர கூட நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா, இன்றைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் மனசு ஒடிந்து போறாங்க. இந்த ஒரு குழந்தை பேரின்மை அப்படின்னு சொல்லும்போது, இதுல நான் என்னுடைய 2வது குழந்தை பெற்றிருந்த அதே நேரத்துல எனக்கு அந்த ஒரு பித்தப்பையில ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. வெறும் 50 நாள்ல. அப்ப இந்த 50 நாள்ல ஆனா என்னுடைய மன வலிமை என்ன அப்படின்னா, என் குழந்தைய தூக்காம நான் ஒரு தாயா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தனால, என்னுடைய மனம் என்ன மெருகேத்துச்சு. இல்ல எனக்கு முடியும், எனக்கு முடியும். உன்னுடைய பணியை நீ செய்யி. உனக்கு கான்ஃபிடென்ட் எனக்கு அந்த அறுவை சிகிச்சை நேரம் ரொம்ப பக்கபலமா இருந்துன்னு சொல்லணும். அதனால என்ன அப்படின்னா, தனி ஆளாகவே ஏன்னா எனக்கு அந்த நேரம் பெரியவர்களுடைய சப்போர்ட் இல்ல. அவங்க எல்லாம் வயதானவர்கள்னால இல்ல. இப்ப நானே என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு தருணங்கள் இத மாதிரி ஒரு 2, 3 அறுவை சிகிச்சைகள்லாம் நான் கடந்து கடந்து வரும்போது, இன்னைக்கு ஒரு சின்ன தலைவலிக்கு கூட இந்த பெண்கள் உடைந்து போறதும், நம்மளுடைய குழந்தைகள் அப்படியே ஒரு டல்லா இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல, மன வலிமையை நான் கொடுக்கிறது இந்த உடலுக்காகத்தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா உடல் வலிமை மன வலிமையும் பாதிக்கும். உடல் வலிமையோடு இருக்கணும். எப்பவுமே ஒரு சுகமில்ல அப்படின்னா கூட உடைஞ்சு போகாதீங்க. இந்த திருமண வாழ்க்கை கூட அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கும்போது 2 வீட்டாருடைய சம்மதத்தையும் பெற்று நாங்க அதற்கு மேலாக இன்னும் போராட்டங்களை சந்தித்து இன்னைக்கு நாங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா நான் இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய சவால் தான். என்னுடைய உறவுகள் கிட்டயோ இல்ல என்னுடைய குழந்தைகள் கிட்டயோ நம்ம அதை பேசும்போது இவ்வளவு தூரம் இருக்கா, அப்ப நம்ம எதையும் அம்மா கிட்ட அப்பா கிட்ட மறைக்க கூடாது இப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய சவால்கள் எனக்கு இருக்குது, அனுபவம் இருக்குது. சூப்பர் மேம். இப்போ ஒரு குடும்ப தலைவியா நீங்க இருந்துட்டுருக்கீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாவும் இருந்துட்டுருக்கீங்க. தமிழ் சார்ந்த நெறைய விஷயங்கள்ல சாதனை பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்றீங்க மேம்? நிச்சயமாக என்னுடைய குடும்பத்தார் தான் இதுக்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு தான் ஒரு பெரிய ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் குடும்பத்தை பார்க்காம நம்ம மற்ற வேலைகள் செய்யறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு சப்போர்ட்டான ஆட்கள் இருக்கணும் அப்படின்னு. எனக்கு இதுல என்னுடைய கணவர் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறாங்க. கவிதைகளுக்கு விமர்சகர்னே அவர்தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விமர்சிப்பாங்க. இந்த வரிகள் சரி கிடையாது, இந்த கருத்து சரி கிடையாதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ஊக்கம் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பேச்சு அப்படின்னு வரும்போது கூட ஒரு தலைப்பு எடுத்து நாங்க 2 பேருமே பேசிக்கிடுவோம். பேசும்போது எங்களுக்குள்ளேயே விவாதங்கள் வரும். இந்த மாதிரி கருத்துக்கள் இப்படி இருக்கணும், இல்ல இந்த கருத்துக்கள் இப்படி இருந்தா சரியாக இருக்குமா? இது சார்ந்து நீ என்ன சொல்ற அப்படின்னு என்னுடைய கருத்து கேட்பாரு என்னுடைய கணவர். இப்படி எங்களுக்குள்ள இந்த ஒரு பேச்சுக்கும் அவரு இடம் கொடுக்கறதுனால எனக்கு என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு வரும்போது என்னால பேச முடியும். அதே மாதிரி என்னுடைய மாமியாருக்கு நான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா கவிதை எனக்குள்ள இருந்த ஆர்வம் என் வீட்ல இருக்கும்போது எனக்கு கை கொடுக்கவே இல்ல. கவிதை எழுதக்கூடாதுன்னு தான் என்ன வச்சிருந்தாங்க. சொல்லப்போனா என்னுடைய ஒரு கவிதை கூட நான் வாசித்தலாம். இதுலயே என்னுடைய வாழ்க்கையே அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அனுமதியோடு வாசிக்கிறேன் அதை. வந்து தங்கிய முந்திய வெந்தில் வந்து உதித்தவள் வஞ்சி நானும் வளரும் போதே வலியோடு வந்தவள் வளர்ந்த பிறகும் வசைகளும் இல்லாமலா பெண்ணென்ற ஒன்றால் பெட்டிக்குள் அடங்க பெரும்பாவம் இழைத்ததாய் பிதற்றல் மனதுக்குள் பேரழகியும் அல்லல் பேராசையும் இல்லை பெற வேண்டியது எல்லாம் பேரன்புதானே கன்னிமையில் கண்டதையும் எழுத கவிதையும் என்றே காலமும் சொன்னது கருச்செறிவு கொண்டால் காதலும் வருமென கட்டுப்படுத்தி அடக்கி கதவுக்குள் பூட்டியது கற்பனை மையது கலனுக்குள் கிடந்திடாது களங்காண நினைத்தது கலை எனும் வேள்வியிலே கதைத்து இருந்து காலம் கடத்திடாது கவி படைத்திட முனைந்திட்டது தன்னம்பிக்கையே. இது என்னுடைய நூலின் பின்னாடி என்னுடைய குறிப்பாக நான் கொடுத்தது. எங்க வீட்டுல கவிதை எழுதக்கூடாது, பாடக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்க.
ஆனா அதை தாண்டி என்னுடைய புகுந்த வீடு தான் எனக்கு வந்து பாடல் அப்படிங்கறதை கேட்க அனுமதித்தது. கவிதை எழுதுறதுக்கு இன்னைக்கு என்னுடைய மாமியார் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவாங்கல்ல, உபகாரம் செய்யாட்டாலும் உபத்திரவம் செய்யக்கூடாதுன்னு. அதே மாதிரி என்ன வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவ வந்து இணைய வழியில அவளுக்கான தமிழ் பணி அவ செய்றாளா? இணைய வழியில ஏதோ செய்துட்டு இருக்கிறா. அவ கவிதை கட்டுரைன்னு ஏதாவது செய்துட்டு இருப்பா. செய்யட்டு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய மேல வச்சு அவங்க செய்ய அனுமதிக்கிறாங்கல்ல. எனக்கு கிடைத்த வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு விழால வந்து எங்களுடைய காலனில நடந்த ஒரு விழாவுல கூட என்கிட்ட சொன்னாங்க, "நீதான் பாடுவிய நல்லா, நீ பாடு போ" அப்படின்னு சொல்லி என்னை மேடை ஏற்றி, அதாவது பொது வெளியில் நான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நான் பேசுறது, பாடுறது, டிவில வந்தது அது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய பகுதியில, அதாவது நிறைய பேருக்கு தன்னுடைய பகுதியில யாருன்னே தெரியாம இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல என்னுடைய மாமியார் வந்து, "நீ போய் பாடு போ" அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஊக்குவித்து ஏத்துனாங்க தெரியுமா? என்னுடைய அம்மா கூட அத செய்யல. என்னுடைய மாமியார் செய்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப எனக்கு கிடைத்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும். இந்த உதவி வந்து நான் கொடுக்கிறேன்னா, நான் அவங்க மேல வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பும், மரியாதையும், பாசமும் தான். அதத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 பக்கத்துலயும் நம்ம வந்து பாத்துக்கிடணும். நமக்கு கிடைச்சதையும் நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கக்கூடிய நேரத்துல வந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம நினைத்ததை சாதிக்க முடியும். இதை தாண்டி இன்னும் சொல்லப்போனா, ஒரு சில நேரங்கள்ல வந்து அவங்களே என்ன வந்து கூட்டிட்டும் போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல நடந்த சிக்கல்களை பார்க்கும்போது, என்ன புரிந்து கொண்டதால் எனக்கு வந்து அவங்க வழி விடுறாங்க. "நீ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. இதத்தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு சவாலும், ஒரு திறமையாக நான் எடுத்துக்கிடுறேன். 2வது என்ன அப்படின்னா, ஒருவேளை எனக்கு அந்த சூழல்ல போக முடியாது அப்படின்னா, மனசு நான் உடைஞ்சு போமாட்டேன். ஒரு சில வருத்தம் இருந்தா கூட, அந்த இடத்த வந்து சரி இதுவும் கடந்து போகும். அடுத்த முறை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய எதிர்பார்ப்புகளை அங்கே நான் சுருக்கிக் கொள்கிறேன். இப்படித்தான் இன்னைக்கு என்னுடைய பயணம் வந்து இன்னைக்கு நான் ஒரு சாதனையாளராக, ஒரு விமன் அச்சீவர் அவார்ட் அப்படிங்கிறது எனக்கு கிடைத்ததும், இந்த ஒரு மதிப்புறு முனைவர் கிடைத்ததும், மொழியினியாங்கிற இந்த விருதுகள், பல விருதுகள் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விருதுகளும், வாசுகி திருவள்ளுவர் சாதனையாளர் விருது அப்படின்னு ஒரு சாதனை பெண்மணியாக நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம், என்னுடைய இந்த புகுந்த வீடோட சப்போர்ட் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர்களுடைய உதவியும் எனக்கு பக்கபலமாக இருக்கிறது. என்னை ஊக்குவிக்கக்கூடிய இந்த குழுமத்தாரும், உறவுகளாக என்ன நினைச்சு என்ன மெருகேற்றவங்களும், அதே மாதிரி கலைச்சாரல் பன்னாட்டு தமிழ் சங்கத்துடைய நிறுவனர் எனக்கு வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும்னு இல்லாம முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. "உன்னுடைய திறமையை நான் மதிக்கிறேன், நீ செய்" அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்து ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஆசானாக சந்துருவையா இருக்கிறனால, எனக்கு அது இந்த மாதிரி நல்லவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு இருக்கிறனால எனக்கு 2மே குடும்பத்தையும் மேனேஜ் பண்ண முடியுது. சூப்பர் மேம். நீங்க இருக்கக்கூடிய சர்க்கிள் ரொம்பவே சூப்பரான சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே பார்த்து ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க இருந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு பெண்ணா மற்றொரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்துக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும் மேம்? யாதும் ஆகியவள் தான் பெண். ஆனா பல நேரங்களில் பாசத்திற்காக யாசகியாக நிற்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அது எதனால அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு வந்து பொய்த்து போன உடனே நம்ம வந்து பெண்கள் உடைந்து போறோம். பெண்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு ஆளாகக்கூடிய நேரத்துலதான் பல விதமான தவறுகள், அதாவது அவங்க தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இல்ல குடும்பத்தை விட்டு வெளியில வேற விதமான ஏதோ ஒரு தடமாற்றத்துல சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழலும் வந்து இருக்கு. அப்போ வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது பெண்களுக்கு நிதானம் ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் பிரயோகிக்க இடத்துலயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இந்த மூட் ஸ்விங் அப்படிங்கிற ஒரு பிறழ்ச்சிக்கு வந்து ஒரு மனம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு காலகட்டம், அந்த மாதிரி தருணம் தான். இந்த தருணத்தில் தான் வந்து ஒரு குடும்பத்துல அவங்க வந்து இன்னொரு உறவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதாவது இந்த 45ல இருந்து 50, 55 வயதுக்குள்ள. அப்போ பெண்கள் பொதுவாகவே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்க வளர்ந்த சூழல் இன்னொரு சூழலுக்குள்ள அவங்க மாறி, அடுத்தது 3வதாக இன்னொரு தலைமுறை அந்த இடத்துல வரும்போது, இந்த மனம் வந்து மூளையும் மனமும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு புது உறவை ஏற்றுக்கொள்ளணும்ல. அவங்க வந்து அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்போது நிதானமாக அந்த கருத்துக்களை சொல்லணும். அது மாமியார் ஆனாலும், மருமகள் ஆனாலும் 2 பேருமே அது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பக்குவம் கிடைக்கும். அதே மாதிரி தன்னுடைய கணவர்களுடனும் சரி, அந்த கருத்துக்களை நிதானமாக தன்னுடைய உடல்நிலையை பற்றி சொல்லணும். புரிந்து கொள்ளும் விதமாக தங்களை வந்து அவங்க வெளிப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு நிறைய ஆண்கள் வந்து நல்லா மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிந்து கொள்ள தெரியுது. ஏன்னா
முந்தி மாதிரி யாரும் வந்து அடிமைத்தனத்துல இல்ல. நான் வந்து இங்க பெண்ணியம் பேசல. மகளிரியம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நான் சமீபத்துல தான் கேட்டேன். இந்த மகளிரியம் தான் மகளிர் அனைவருமே எதிர்பார்ப்பது வந்து இந்த மகளிரியம். அதாவது என்ன அப்படின்னா, சாதாரண நம்மளுடைய வீட்டுல நம்மள புரிஞ்சு கொள்ளணும். புரிந்துக்கிட்டாலே போதும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற உணர்வு ரீதியான மாற்றங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இந்த நேரத்துலதான் எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய பாசத்தை வந்து அவங்க உண்மைன்னு நினைக்கிறாங்க. அது உண்மையான பாசமாக இருக்கா இல்ல வேஷமாக இருக்கா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அந்த யாரு சொல்லணும், யாரு பெரியவங்கங்கிற ஒரு எண்ணத்தை இந்த இடத்துல விட்டா வந்து பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருப்பாங்க. அப்படி பக்குவப்படக்கூடிய நேரத்துல வந்து எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி சிக்கனம்ங்கிற ஒண்ண வந்து பெண்கள் கடைபிடிக்கணும்னு பெண்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாகத்தான் நான் நினைச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயணம் பற்றியும் நிறைய பெண்களுக்கு விழிப்புணர்வு தர மாதிரியும் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஃபைனலாக அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன? இது வந்து அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு மட்டுமல்ல, நம்மளால யாருக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ, பணத்தால செய்ய விட்டாலும் நம்ம செயல்பாடுகள்னாலயாவது ஒரு நன்மையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் நினைப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு திருக்குறள் வருது. இதுல நம்ம யார்கிட்டயோ ஒரு நம்பி நம்ம காரியத்தை கொடுக்கிறோம்ல, இதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் நம்மளை நம்பி நமக்கான இந்த ஒரு பிறவியை எடுத்து அனுப்பி விட்டுருக்குது இங்க. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யணுமே. அப்ப ஒரு மனித பிறவி எடுத்திருக்கிறோம், அதுவும் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு இருக்கும் போது இந்த ஒரு பிறவியை எடுத்து யாருக்குமே பயனில்லாதது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதனால ஏதோ ஒரு வகையில செய்யணும். இப்ப எனக்கு வந்து நான் இந்த ஒரு குழுமம் மூலமாக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, சும்மா பாடிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம், எந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை நம்ம வந்து கொடுக்கணும், எப்படி வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து திருக்குறள்ல வருது. அதே மாதிரி பாரதியார் ஆத்திச்சூடியில வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே வந்து நான் சாதனை நிகழ்வாக பண்ணினேன். என்னுடைய சங்கீத சாரல் குழுமம் மூலமாக 33 மணி நேரம் வந்து திருக்குறள் சாதனை பண்ணணும். இந்த 1330 திருக்குறளை நான் வாசிக்க சொல்லி இந்த குறளினுடைய அந்த விளக்கங்கள்லாம் அவங்க மனசுல பதிஞ்சுது பாத்தீங்களா? அப்பந்தான் எல்லாருக்குமே வந்து சார் நம்ம வந்து சின்ன வயசுல படிச்சிருந்தோம். ஆனா நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கலையே, இவ்வளவு விஷயங்கள் இந்த திருக்குறள் இருக்கிறது இப்பதானே தெரியுது அப்படின்னு அவங்க மகிழ்ந்து இது தங்களுடைய வாழ்க்கையில, அதாவது யாருக்காவது ஒரு ஆளுக்கு வாழ்த்து சொல்லும் போது கூட இந்த ஒரு திருக்குறளை எடுத்து சொல்லிடலாமா அப்படின்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த 144 ஆத்திச்சூடியில இருந்து கற்றுக்கிட்ட அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குதே, இவங்களுக்கு மனசுக்குள்ள ஆழமா பதிந்தது. எனக்கு வேண்டியது இதுதான். எங்கேயோ ஒரு பேச்சாளர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்காம இங்க இருந்த இந்த வயோதிகர்கள் வந்து மனசுக்குள்ள நிறைய பேசணும், யாராவது பேசுறதுக்கு கேட்கறது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குள்ள அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு, சரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மூச்சுள்ள வரை பேச்சு அப்படின்ட்டு ஒரு உரை நிகழ்வு அப்படின்ட்டு, அதாவது அவங்க மனசுக்குள்ள ஒரு தலைப்பை கொடுத்துருவோம். மனசுக்குள்ள அதை சார்ந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லிடுட்டு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய அவங்க பேசுவதும் பாடுவதுமாக இருக்கும்போது ஒரு அரவணைப்பு, மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒண்ண நான் இங்க கொண்டு வந்தேன். அப்ப நான் இந்த மாதிரி பண உதவி இல்லாட்ட என்ன, மனசால நான் ஒரு உதவியே இருக்கிறேனே, என்னுடைய கரம் அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக பயன்படட்டுமே அப்படின்னு சொல்லிதான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் வந்து இதை ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா மனிதனாக இருப்பது இன்னைக்கு சாதனையாக நினைக்கணும் அப்படின்னு அளவுலயே நம்ம மாறி போயிட்டோம். இல்லையே, நமக்குள்ள மனிதத்தன்மை இருக்கு, நம்ம அதை மறந்து கொஞ்சம் இருக்கிறோம். மறந்துன்னு சொல்லக்கூடாது, மயங்கி இருக்கிறோம், உறங்கிட்டு இருக்கிறோம். விழித்து கொண்டால் நாம் மனிதர்கள் தானே, அது புரிந்துவிடும். அதை வந்து கண்டிப்பாக நீங்க எந்த விடத்தில் ஒரு ரோட்ல போகும்போது யாராவது கீழே விழுந்துட்டாங்களா, அவங்க ஏன் விழுந்தாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஓடி போய் பாருங்க, அதை செய்யுங்க. எத்தனையோ பேரு வந்து அந்த முதலுதவி இல்லாம தான் மரித்து போறாங்க. அப்ப அவங்கள வந்து அத மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம். எல்லாவற்றையும் கடந்து போகலாம், தவறு கிடையாது. ஏன்னா எல்லாமே கடந்து போனாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆனா சிலவற்றை நின்று ரசிக்கவும் வேணும். அப்படி சிலவற்றை நின்று ரசிக்கணும் அப்படின்னா அந்த ரசனை இருந்தால்தான் நம்ம வந்து உயிர்ப்போடு இருக்க முடியும். அதாவது உயிரோடு இருப்பது வேற விஷயம். எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறது, ஆனா எல்லாமே உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது இல்ல. உயிரோடு உள்ளதெல்லாம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும். உயிர்த்திட வேண்டும் எனில் ஒன்றிவிடு உள்ளத்தோடு, உன் உள்ளத்தோடு. அப்ப நம்ம உள்ளத்துல ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேரு எல்லாமே பண்ணுறோம், ஆனா வாழ்க்கையை வாழுறோமான்னு கேட்டா இல்ல. இந்த நிமிஷம் நம்ம வந்து ரசிச்சுட்டு இருக்கிறோமா, இல்லையே, அனுபவிக்கலையே. அப்ப அந்த அனுபவத்தை, அந்த ரசனையை நீங்க கொண்டு வாங்க. உங்களை நீங்களே ரசிங்க, உங்களை உங்கள் உள்ளத்தோடு ரசிங்க, உங்க உள்ளம் சொல்வதை கேளுங்கள்,
உங்க மனதை பேசுறதை நீங்க கேட்டாங்கனாலே கண்டிப்பாக மலர்ச்சியோட இருப்போம். இதுதான் அதிரை எஃப்எம் இது கேட்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு பேச்சாக நின்று விடாமல், உயிர்ப்போடு இருங்கள். நான் திருப்பி திருப்பி சொல்றது, உயிரோடு இருப்பதல்ல வாழ்க்கை, உயிர்ப்போடு இருப்பது. செடி வளர்க்கறது இஷ்டமா செய்யுங்க. சிலருக்கு நிறைய தண்ணி நிரம்பி இருக்கக்கூடிய இடத்த பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். கடல்ல கால் நனைக்க விரும்ப மாட்டாங்க. ஆனா ஆறு, குளம் இதெல்லாம் ரசிப்பாங்க. அத ரசிங்க. வாழ்க்கையில ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நின்னு ரசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அந்த புத்துணர்ச்சியோடு நீங்க வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி எல்லாமே ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டோம்னு சொல்ல வேண்டாம். ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றுமல்ல, யதார்த்தத்தை புரியாத நிலைதான். அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஓகே, இதுதானே இயல்பு. சரி, நம்ம இதை சரியா புரிந்து கொள்ளலையோ, ஓகே, அந்த இயல்பை புரிந்துக்கிட்டானா உங்களுக்கு அங்க ஏமாற்றம் வராது தானே. இது எல்லாமே என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய அனுபவங்கள்ல இருந்து நான் எழுதிய கோட்ஸ் தான். ஏமாற்றம் என்பது ஒன்றுமல்ல, யதார்த்தத்தை புரியாத நிலைதான். அந்த யதார்த்தத்தை உணருங்கள். எல்லாமே இயல்பாக இருக்கும். எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும். அனைவருக்கும் சொல்லக்கூடியது, என் வாழ்க்கையில் நான் கடைபிடித்துக் கொண்டிருப்பது இது ஒன்றுதான். அதிரை எஃப்எம் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை சங்கீத சாரலுக்கு நான் தொடங்கும் போது அசோகன் சார் தான் எனக்கு கைட் பண்ணுனாங்க. நல்ல ஒரு வழிகாட்டி. அவரை அறிமுகப்படுத்தி வைத்த என்னுடைய ஆசான் சதுரையாவுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய என்னுடைய பின்பலமாக இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்து என்னால் சிறு மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் விதைக்க முடியுமா என்று ஒரு நம்பிக்கையில் இங்கே நான் கருத்துக்களை கூறுவதற்கு அனுமதி அளித்த இந்த அதிரை எஃப்எம் இன்னும் பல சாதனை பெண்மணிகளையும் பேட்டி எடுத்து மேன்மேலும் சிறந்து சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை பண்பலையாக கொண்டு சேர்க்கட்டும். நல்ல அலைகளை, நல்ல நேர்மறையான அலைகளை எல்லா இடத்திலும் பரவ செய்யட்டும் என்று மனமாற வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு மகிழ்வோடு விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான கேள்விகளோடு என்னை அணுகியதற்கு நன்றி. தமிழோடு சேர்ந்து நிறைய சேவைகளை செய்து வரக்கூடிய, அதே நேரத்தில் அவங்களுடைய அனுபவங்களை பற்றியும் பயணங்களை பற்றியும் ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கைக்கும் நிறைய தன்னம்பிக்கை தர மாதிரியான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட கவிஞர் மற்றும் எழுத்தாளர் ராஜலக்ஷ்மி அவர்களுக்கு வாழ்த்துகளையும் நன்றிகளையும் அதிரை எஃப்எம் மற்றும் நேயர்கள் சார்பாக கூறி விடைபெறப் போவது நான் உங்கள் RJ ஃபாஹிரா. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த நினச்சிங்கன்னா 7337776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். இதுவரையும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.